ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம மூலிகை கீரைகள் எல்லா வகையான கீரைகள் இருக்குது. சுக்கிட்டு கீரை, தூதுவளா, தண்டங்கீரை எல்லா கீரையும் வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு துவையல் செய்யலாம். இது ரொம்ப சத்தானதும் கூட. வீட்டு தொட்டியிலே நான் வளர்த்த செடி இதெல்லாம். தொக்கு செய்யலாம், வாங்க பார்க்கலாம். வாங்க, பாத்திரத்தை வச்சாச்சு. தேங்காய் சேர்த்திக்கலாம். இது கூட நம்ம பச்சை மிளகா சேர்த்திக்கலாம். கூட வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட பூண்டு சேர்த்திக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம கருப்பு உளுந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு வறுபட்டுருச்சு. நம்ம இப்போ கருவேப்பிலை, கொழுந்து கருவேப்பிலை இருந்துச்சு, கொஞ்சம் போட்டுக்கலாம். இது கூட நம்ம அந்த கீரைகளை சேர்த்திக்கலாம். மூலிகை கீரைகள் எல்லா வகையான கீரைகளையும் சேர்த்திக்கலாம். கீரை நல்லா சுருங்கி வரட்டும். நம்ம வதக்க சுருங்கிடுது. இப்போ நம்ம இது கூட ஒரு பிஞ்சளவு பெருங்காய பொடி சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா வதங்கணும். கீரையில் தண்ணி இல்லாமல் கழுவி போட்டதுனால நமக்கு தண்ணி விடலை, நல்லா இருக்குது. நம்ம அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது நல்லா ஆற வச்சுட்டு அரைக்கலாம். ரொம்ப வேக வைக்கக்கூடாது, அதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும். மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு, ஆறிடுச்சு. நம்ம இப்போ அதை அரைச்சிட்டு வரலாம். இது அரைச்சாச்சு. இதோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப அட்டகாசமான தூக்கு. செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும்.